என் பேர் நிசாமுதீன். தருமபுரி மாவட்டம் அரியகுளம் தோட்டம் இருக்கிறது. இப்போ இது பார்த்தீங்கன்னா பேரிச்சம் மரம் தோட்டம். இது பேரிச்சம் தோட்டம்னா கொஞ்சம் அதிசயமாக இருக்கும். அரபு நாடுகள் தானே பேரிச்சம் விளையுதுன்னு அப்படி கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டம் அரியகுளத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 35 வகையான பேரிச்சை பழங்கள் வந்து அறுவடை பண்ணி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் இந்த பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரகம் வந்துட்டு எலைட் அப்படிங்கிற ஒரு ரகம் ஒன்று. இங்கே எங்களுடைய தோட்டத்தில் இன்றைக்கி அந்த 35 ரகத்திலே நல்ல தேர்வு செய்து எடுத்த ரகங்கள் பார்த்தீங்கன்னா பரி, எலைட்டு, யாகுபி அண்ட் மெஸ்தூலுங்கிற ரகம் வந்து நல்ல மகசூல் கொடுத்துட்ருக்கு. இப்போ பின்னாடி பார்த்துட்டு இருக்க அந்த மரத்துடைய வயசு 7 வயசு ஆகுதுங்க. இப்போ 5வது மகசூல். இது ஒரு மரத்துக்கு குறைஞ்ச மகசூல் பார்த்திங்கன்னா 200 கிலோ குறையில்லாமல் காய்க்குது. இதனுடைய விற்பனை பார்த்திங்கன்னா இங்கே தோட்டத்திலே அது வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு 200 ரூபா போயிட்டுருக்கு. அது 200 கிலோன்னும் போது ஒரு மரத்துக்கு 40,000 ரூபா வருமானம் காமிக்க வேண்டியதாக வரும். நம்ம அப்படியெல்லாம் விவசாயிகள் கணக்கு போட தேவையில்ல. இது குறைஞ்ச ரேட்டு 100 ரூபாய்க்கு கிலோ கொடுத்து 100 கிலோ விளைஞ்சாலுமே மரத்துக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு 10,000 போது ஒரு ஏக்கருக்கு வந்து 76 செடி நடலாங்குது. 24 அடிக்கு 24 அடி இடைவெளியில் நடலாம். இந்த வரலாறு காணாத இந்த வறட்சியிலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மகசூல் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோன்னா குறைந்த அளவுக்கு தான் தண்ணி கொடுக்க முடிஞ்சது. இங்கே தண்ணீர் இப்போ தருமபுரி மாவட்டத்தில் தண்ணீர் நிறைய பஞ்சங்கிற மக்களுக்கு தெரியும். இப்போ இந்த தண்ணீர் கூட வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 13 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து கொண்டு வந்து டேங்கர் மூலிமா வந்து தண்ணிகள் வந்து செடிகளுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இந்த மகசூல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வேறு ஒரு எந்த ஒரு விவசாயத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 10 லட்ச ரூபா பார்க்கணும் பெரிய கஷ்டம். 2 லட்ச ரூபா 1 லட்சம் பார்க்கணுன்னா கூட கஷ்டம். ஆனால் பேரிச்சு நட்டாக்க அது குறைஞ்ச வருமானத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் வருமானத்தை பார்க்கலாம். இன்னொன்று என்னன்னாக்கா எந்த ஒரு பொருள் விற்றாலும் இந்த பேரிச்சில் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் எல்லாம் நாம் தான் மார்க்கெட்டிங் கொண்டு போகணும். அது பெரிய பிரச்சனை. ஆனால் பேரிச்சை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டே வந்து விவசாயிங்கிட்ட தேடிட்டு வருதுங்க. இல்லைன்னா பேரிச்சுக்கு இந்த எந்த ஒரு நோய் நொடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. தென்னைக்கு வரக்கூடிய வண்டு பிரச்சனை வரும். அதை வந்து நம்ம சமாளிக்கணும். அதுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குது. அதன் மூலிமா நம்ம சமாளிச்சிக்கலாம். ஒன்றும் இல்லை. இது வந்து வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமை. ஜனவரி பிப்ரவரியில் பூ பூக்கும். ஜூன் ஜூலை மாதத்தில் பழம் அறுவடாயிடும். அப்புறம் 6 மாதம் சும்மா தான் கிடக்கும். இது உழவு ஓட்டி விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற இயற்கை உரங்கள் கொடுத்தாவே இது போதுமானது. அது விவசாயிக்கு சிக்கனமான செலவில் நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய பலன் கொடுக்கக்கூடிய வருமானம் மகசூலாக இருக்குது பேரிச்சை விவசாயம். மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா பாலைவனத்தை பயிர் தண்ணி தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. தண்ணி இல்லாத இடத்துல பேரிச்சை நடவே முடியாது. அதாவது பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா அரபு நாடுகள்லாம் தண்ணி இன்றைக்கி 60 அடி 70 அடி 120 அடி வடியாமல் தண்ணி கிடக்குது. ஆனால் நம்ம நாட்டில் இன்றைக்கி எங்கள் நிலத்தில் 9 போர் போட்டிருக்கிறோம். 11 ஏக்கரில் 1300 அடி போய் கூட தண்ணி இல்லாமல் வறண்டு போன போர் எத்தனையோ இருக்குது எங்களுது. அது மாதிரி வந்து தண்ணி இல்லைன்னா பேரிச்சு நட முடியாது. கண்டிப்பாக வந்து ஓரளவுக்காவது தண்ணி வேணும். குறைஞ்சது 10 நாளைக்கு 15 நாளைக்காவது ஒரு தண்ணி கொடுக்க வேண்டியதாக வரும். ஒரு பரவலாக போட்டிருக்கிறாங்க. அது என்ன பேரிச்சு நடுன்னா பொருளாதாரம் இருக்கவங்க தான் பேரிச்சு நட முடியும். ஒரு ஏக்கர் நட்டு முடிக்கிறதுக்கு 3.5 லட்ச ரூபா செலவு வந்துடும். ஏன்னா செடிகள் வந்து காஸ்ட்லி செடி. ஏன்னா இது டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட். இது எல்லாமே டிஷ்யூ கல்ச்சர் செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு இதோடைய லேப் வந்து யூகேல இருக்குது. இது சீதோசனம் பக்குவப்படுத்துகிற அபுதாபிலையும் இஸ்ரேல்லையும் செய்கிறாங்க. நம்மளுக்கு அபுதாபிலையும் சப்ளை வந்துட்டுருக்கு. அதெல்லாம் அங்கேருந்து வர செடின்னு போது காஸ்ட்லி ஆகுது. இது ஒரு ஏக்கர் வைக்கிறதுக்கு ஒரு விவசாயிக்கு 3.5 லட்ச ரூபா செலவு வந்துடும். அதனால் பொருளாதாரம் இருக்கிற விவசாயிகள் தான் இதை இங்கே குற்றாலம் டூரிஸ்ட்னால் மைக்கெல்லாம் ஒன்றா வச்சு போட்டுக்கணும். பாய் நீங்கள் பேசி மனம்பரம் ஆகி போகிறோம். அறுவடை முடியுது. அது ஆகும்.
வந்த ஒரு தகவல் சொல்லக்கூடாத எப்ப எல்லாம் நீயே சொல்லு.